இந்த 2 பொண்ணுங்களோட அப்பா ஜமீன் கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாம 2வது பொண்ணை ஜமீன் கிட்ட கொடுத்து இவளை வெளிநாட்டுக்கு வித்து என்னோட கடனை கழிச்சுக்கோங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவ அக்கா கிட்ட என்ன காப்பாத்துங்க சொல்லி கதறி அலறா. ஆனா அக்கானாலே எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. ஜமீனும் அந்த பொண்ணு அந்த மாதிரியான தொழிலுக்கு அனுப்பிடுறான். அக்காவும் தன்னோட தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஜமீன் கிட்ட போய் தங்கச்சி போன இடத்துக்கு என்னையுமே அனுப்பிடுங்க, அதுக்கான காசை என் அப்பாட்ட கொடுத்துருங்க சொல்றா. இதை சாக்க வச்சு ஜமீன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோயின் அதுக்கு சம்மதிக்காதனால தங்கச்சி போன இடத்துக்கே அக்காவையும் வித்த அங்க போய் பார்த்தா அந்த விடுதியை யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு. அக்காவும் தங்கச்சி பேரு சொல்லி கத்துறா. அப்ப அந்த இடத்தோட இன்சார்ஜ் வந்து ஹீரோயினை பார்த்து நாங்க சொல்றத பண்ணுனா உன்னோட தங்கச்சி கிட்ட பேச வைக்கிறோம் சொல்றா. சோ இதனால ஹீரோயினும் தங்கச்சிக்காக இந்த கொடுமையில சகிச்சுக்கிறா. ஒரு வழியா தங்கச்சி கிட்ட பேச வைக்கிறாங்க. ஆனா தங்கச்சிக்காரி நினைச்சிருந்தா என்ன அப்பயே காப்பாத்திருக்கலாம், ஆனா என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விட்டுட்டான்னு சொல்லிட்டு அக்காக்காரி முழுசா வெறுத்தர்றா. அக்காக்காரிக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அப்பா ஜமீன் கிட்ட போயிட்டு எப்படியாவது என் பொண்ணை என்கிட்டயே கொடுத்துருங்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அதுக்கு ஜமீன் போனது போனதான், உன்னோட பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது, இந்த உன்னோட பொண்ணுக்கான காசு சொல்லி கொடுக்குறான்.